வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே. இந்த வீடியோவில் புது சிலிண்டர் வந்திருக்கு. ரெகுலேட்டர் மாட்டினாங்கன்னா திருப்பி ரிவர்ஸில் கழண்டு வருதுன்னு சொன்னாங்க. அது என்னன்றதை இந்த வீடியோவில் காமிக்கிறப்பாங்க. ரெகுலேட்டர் இருக்குது, புது ரெகுலேட்டர் தான், புது சிலிண்டர் தான், புது டியூப் தான். ஸோ கழண்டு வருது, மாட்டும் போதும் கழண்டு வருது, அடுப்பு எரியும் போதும் கழண்டிட்டு வருது. அது என்னன்றதை செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் ரெகுலேட்டர் போட்டு பார்த்துட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன், லூஸ் பண்ணி பார்க்குறேன். ஆனால் லூஸாக தான் இருக்குது. திருப்பி நல்லா போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு கையில் ரிமூவ் பண்ணி பார்க்குறேன், ரிலீஸ் ஆகிடுது. ஸோ இது என்ன ஃபால்ட்டுன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய சிலிண்டர் வருது மக்களே. ஸோ இந்த மாதிரி சிலிண்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, தயவுசெய்து ரெகுலேட்டர் செக் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகுது பாருங்கள், சரிங்களா? இது என்ன ஃபால்ட்டுன்றது எனக்கு தெரியும். உங்களுக்கு இந்த ஃபால்ட் என்ன அப்படின்னு, என்ன சொல்யூஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் கொஷின் கேளுங்கள். இதுக்கான சொல்யூஷனை நான் சொல்கிறேன். ஸோ இது என்னன்றது பார்த்திங்கன்னா, மறுபடியும் ரிவர்ஸில் வருது பாருங்கள். மறுபடியும் ஃபிட் பண்ணுறேன், திருப்பியும் வருது, மறுபடியும் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சிலிண்டர்ஸ் வந்துட்டுருக்கு. இது தெரியாமல் இருக்கீங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் இந்த மாதிரி யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதுதான் மக்களே. இந்த மாதிரி சிலிண்டர் வந்ததுன்னு சொன்னாலே ஆபத்து தான். சிலிண்டர் எப்போ வந்தாலும் சரி, ரெகுலேட்டர் ஃபிட் பண்ணி கரெக்டாக கீழே லாக்காக இருக்கான்னு பார்த்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆன் ஆகும், அடுப்பு எரியும். இப்போ நான் ஆன் பண்ணி அடுப்பு எரிய வச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் கையில் பிடிச்சிருக்க காரணம் என்னென்னா, இது ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் கையில் பிடிச்சிட்ருக்கேன். ஏன்னா இதனால் கஸ்டமருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, எனக்கும் பாதிப்பு வரக்கூடாது. ஸோ இப்போ நான் லைட்டர் பற்ற வச்சு உங்களுக்கு அடுப்பு எரிய வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அடுப்பு எரியுது, லைட்டர் பற்ற வச்சுட்டு அடுப்பு எரியுது. ஆனில் இருக்குது ரெகுலேட்டரு, ஆன் பொசிஷனில் தான் வச்சுருக்கேன். மறுபடியும் அடுப்பு எரியுது பாருங்கள். ஸோ கீழே ஆனில் இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணுற பாருங்கள், ரிலீஸ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சிலிண்டரில் வருது. மேக்ஸிமம் ரேர் கேஸஸில் வரும். ஒவ்வொரு முறையாக சிலிண்டர் டெலிவரி எடுக்கும்போது செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ மக்களே, இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கானது தான். கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. புது சிலிண்டர்லேயும் இந்த மாதிரி ஃபால்ட் வரும், ரெகுலேட்டர்லேயும்